வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் ஹார்ட் ஷேப் ஃப்ரேம் மாதிரி தான் பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து வெட்டிங் தீமில் இருக்கும். இது வந்து ஒரு கப்புள்ஸ்க்காக, அவங்க லவர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. எப்படின்னா ஃபோட்டோ, அதாவது ரெட் கலர் பேஸ் வந்து கீழே வச்சுட்டு உள்ள லைட் செட்டப், ஃப்ளவர் அது மாதிரி வச்சு ஃபோட்டோ, அவங்களோட 2 ஸ்பெஷல் டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெசின் ஆர்ட் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ரொம்ப ப்ளைனாக இருக்கும். ரெசின் கூட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒயிட்டாக இருக்கிற இது வந்து ரெட் கலரில் மாறிடும். ரெட் கலர் பேஸ் கீழே வந்து அவங்க ரெட் கலர் பேஸில் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஹார்ட் ரெட் கலரில் தான் நம்ம அதிகமாக மேக்ஸிமம் பார்த்துருப்போம். அந்த இதில் ரெட் கலர் மாதிரியே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப ரெட்டாக இல்லாமல் ரொம்ப ஜிகின்னு லைட்டாக மின்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து பிக்மெண்ட், ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். மைக்கா பவுடர் இல்லை அதுக்குன்னு தனியாக இன்னொரு பவுடர்ஸ் இருக்குது. அது மாதிரி கலந்தோன்னா ஒரே ப்ராசஸ்லேயே சேம் ரெட் கலர் அது மாதிரி வந்துடும். இது வந்து பிக்மெண்ட்னால ஒன்லி கலந்தோன்னா ரெட் கலர் மட்டும்தான் இருக்கும். அது லைட்டாக இந்த மாதிரி எப்போவுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டு நமக்கு கலர் ஓகேவாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கணும். ரெட்டு நல்லா டார்க்காக ஊற்றுனா ரெட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ப்ளைனாக இல்லாத மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இப்போயும் இது பண்ணிக்கணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவே இப்போ என்ன சேர்க்குறோம்னா மைக்கா பவுடர், அதாவது ரெட் கலரில் கொஞ்சம் ஜிகுன்னு மின்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நம்ம சேம் அதே லைட் ரெட் கலராக இருக்கிற மைக்கா பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ப்ளைன் ரெட்டாக இல்லாமல் பார்க்குறக்கு கொஞ்சம் மின்ற மாதிரி தெரியும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே என்னென்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அது சேஃப்டி க்ளவுஸ் போட்டுட்டு ரெசின்லாம் ஒரு கலக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மோல்டில் போர் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட 500க்கு மேலே ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ஃப்ரீ கீ செயின் கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக தான் இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கி மவுஸ் ஷேப்பில் நம்ம கீ செயினுக்கு ஊற்றி வச்சுட்டோம். கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு பேலன்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட் ஷேப் மோல்டில் இப்போது ஊற்றிட்டு, நான் எப்போவுமே போல் மோல்டில் எந்த மோல்டில் ஊற்றலானுமே இந்த மாதிரி சைடு எட்ஜஸ்லாம் நம்மளாம் கவர் ஆகிற மாதிரி அந்த ரெசினெல்லாம் கார்னர் வரைக்கும் இழுத்து விடணும். இல்லைன்னா அங்கங்கே கேப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஊற்றும்போது பார்த்தா நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்க மாதிரி தெரியும். பட் எட்ஜஸ்லாம் நம்ம கவர் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டுட்டோம்னா அங்கங்கே கேப்பாக இருக்க மாதிரி உடஞ்சி போன மாதிரி தெரியும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். நம்ம ரெசின் இப்போ ஊற்றுனோன்னு தெரியுது இல்லையா, அந்த ஜிகின்னு மின்ற மாதிரி அங்கங்கே, அதுதாங்க இந்த மைக்கா பவுடர். அதுக்காக நம்ம மைக்கா பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஊற்றிட்டு நல்லா எக்ஸஸ் கார்னர்லாம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிற மாதிரி பபிள் பஸ்டர் அது ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது ஊற்றிருக்கேன். பட் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி டூத் பிக்கில் லைட்டாக ரெசினில் டிப் பண்ணி இப்படி எடுத்து வச்சோம்னா நல்லா ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னே தனியாக ட்விஸர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரெசின் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துல கிடைக்கும். அதை விட இது பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் லைட்டாக இப்படி ஒட்டிக்கும், எடுத்து வைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து கரெக்டாக கார்னரில் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஊற்றுனோன்னே இந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து வச்சோன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அந்த நகராமல் இருக்கும். இப்போ ஊற்றுனோன்னே வச்சிட்டோன்னா அந்த இடத்துலேருந்து நகர ஆரம்பிச்சிரும். அப்படி தான் நான் இதை வச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் நான் எல்லாத்தையும் லைட்டாக தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம ஊற்றினோன்னே எதுவுமே வைக்கக்கூடாது. உள்ளே கொஞ்சம் ஸ்டிக்கியாக கன்சிஸ்டன்சி, அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் பசை மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிறதோ இந்த ஃபோட்டோஸ் வைக்கிறதோ அது மாதிரி எல்லாமே பண்ணணும். ஏன்னா இப்போ ஊற்றினோன்னே வச்சோன்னா அந்த இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மேலே மிதந்துட்டு வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதிலே கூடவே அப்படியே லைட்டாக ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் நிற்கவே இல்லை. ஏன்னா இப்போ தானே நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ நிற்கவே இல்லை. கொஞ்சம் நல்ல ட்ரை, ஒரு ஹாஃப் அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்காக அந்த லவ் ஸ்டோரி, பர்சனல் டேட் அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபைனலாக லைட் ஆட் பண்ணிட்டு ஃபைனல் கோட்டிங் ஊற்றிட்டு நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ கடையிலே கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம்.
அவங்கக்கிட்ட சொல்லி லேமினேஷன் போட்டு வாங்கிக்கோங்க. பிகாஸ் ரெசினில் வந்து அது மிக்ஸ் ஆச்சுன்னா கலர் ஃபேட் ஆகிடும். அவ்வளோதான் மக்களே.